ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவா முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து தெரிவிச்சிருக்காரா? இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது இதுதான். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்சார் போர்டுக்கு எதிரா மிகப்பெரிய ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கடுமையான கண்டனங்களை பதிவிட்டிருக்காரு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிஐ, இடி, ஐடி, அதாவது சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை, அப்புறம் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை, ஐடி இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை, இவங்க எல்லாமே அரசியல் கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கையா பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மட்டும் இல்ல, பல்வேறு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இப்போ அந்த வரிசையில புதுசா சென்சார் போர்டும் இணைஞ்சிருக்கு. சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. ஏன் இப்படின்னு பார்த்தனா, இப்போ விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கு. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. கடைசியில அதுக்கு தடை வாங்கி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு படம் ரிலீஸ் கிடையாது. சென்சார் சர்டிபிகேட் தராதனால படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இதே போலதான் பிரச்சனை பராசக்தி படத்தையும் இருக்கு. பராசக்தியோடைய தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தா இன்பன் உதயநிதி.